லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 2ஆம் கட்டத்திலேயோ ராகுகேதுக்கள் இருந்தால், அடுத்து ராகுகேதுக்களின் தசாபுத்தி நடைபெற்றால் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக புற்று வழிபாடை பண்ணணும். ஏன்னா இப்போ லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னு வைங்களேன், 7ஆம் இடத்துல கேது இருக்கும். அப்போ லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரின் வளர்ச்சி. அந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஜாதகரின் வளர்ச்சி தடை. அடுத்து 2ஆம் இடத்துல ராகுகேதுக்கள் இருந்தால், 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். தனம்னா பைசா, குடும்பம்னா ஃபேமிலி, வாக்குனா நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல ராகுகேதுக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராகுகேதுக்களின் தாக்கம் இருக்கு. அடுத்து 3வது ராகுகேதுக்களின் தசாபுத்தி நடைபெறும் பொழுது. அப்போ ராகுகேது தசாபுத்தி நடைபெறும் போது தான் கடனில் மாட்டிக்குவான், அடுத்து அவன் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் சந்திப்பான், பணத்தை ஏமாந்துருவான், டைவர்ஸ் ஆகும், குழந்தை இல்லாமல் கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து சனி ராகு இணைவு, சுக்கிரன் ராகு இணைவு. இந்த இணைவு இருக்கிறவங்களும் சனி ராகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கர்மா. அடுத்து சுக்கிரன் ராகு அப்படின்னாலும் கர்மா. அப்போ இவங்கெல்லாம் வந்து கொடிய நோய்க்கு ஆட்படுவாங்க. அடுத்து வந்து ஃபேமிலி வந்து அவ்வளோக்கா சிறப்பாக இருக்காது, அந்த மாதிரி விஷயம். அப்போ இவங்கெல்லாம் இந்த புற்று வழிபாடு பண்ணணும். அப்போ அந்த இடத்த போய் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த ராகு சார்ந்த விஷயம் வந்து நமக்கு வந்து கம்மியாயிரும். அப்போ ராகுகேதுக்களின் தாக்கம் குறைஞ்சு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நல்லா இருப்போம்.